இப்போ நம்ம வந்து பயிற்சி 1.4 வந்து ரெண்டாவது சம பார்க்க போகிறோம். இதில் வந்து f of a gives b என்ற சார்பானது f of xோட வேல்யூ கொடுத்துட்டு abயோட வேல்யூ கொடுத்துட்டு வரிசை சோடிகளின் கணம், அட்டவணை, அம்புக்குறி படம், வரைபடம் ஆகியவற்றை கேட்டிருக்காங்க. இப்போ வந்து f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா x/2 - 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஏயோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2, 4, 6, 10, 12ன்னு கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0, 1, 2, 4, 5, 9ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு என்ன உறவு இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. அப்போ வந்து f of x, அதாவது ஏயோட வேல்யூ தானே எக்ஸோட வேல்யூ, இதை சப்ஜெக்ட் பண்ணி இதுக்கும் உறவுன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து f of x = x/2 இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து 2 சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். x = 2ன்னு சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து f of 2 = x இருக்கிற இடத்துல 2 போடுவோமா, 2/2 - 1. இது 2 அடி கொடுத்தா நமக்கு வந்து 1 கிடைக்குமா? ஏன்னா இது 2 அடி போகும். ஒரு ரிட்டன் 2, ஒரு ரிட்டன் 2, அப்போ 1ன்னு கிடைக்குமா? -1 = 0. அதுக்கு வந்து x = 4ன்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து f of 4 = இந்த x இருக்கிற இடத்துல 4 போடுவோமா, அப்போ 4/2 - 1. அப்போ வந்து ஒரு இடன் 2, இரு 4ன்னு கிடைக்குமா? அப்போ வந்து 2 - 1ன்னு கிடைக்குமா? அப்போ 2லேருந்து -1 போணுச்சுன்னா 1 கிடைக்கும். அடுத்தது வந்து x = 6ன்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து f of 6 = இந்த x இருக்கிற இடத்துல வந்து நம்ம 6ன்னு போடுவோம். அப்போ 6/2 - 1. இது 2 அடி போகுமா? அப்போ ஒரு இடன் 2, மூவி 2 6ன்னு வரும். அப்போ 3 - 1 = 2ன்னு வரும். அடுத்தது வந்து f of அந்த x = 10ன்னு நம்ம வந்து சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ x = 10ங்கும்போது f of 10 = இந்த x இருக்கிற இடத்துல வந்து நம்ம 10ன்னு போடுவோம். அப்போ 10/2 - 1. இது 2 அடிப்புக்குமா, ஒரு 2, ஐ 2 10. அப்போ 5 - 1 = 4ன்னு கிடைக்கும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த x இருக்கிற இடத்துல 12ன்னு போடுவோமா. x = 12 = f of 12 = இந்த x இருக்கிற இடத்துல 12 போட்டு /2 - 1. இப்போ ஒரு 2, அரி 2 12. இப்போ 6லேருந்து 1 போணுச்சுன்னா 5ன்னு கிடச்சிரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா வரிசை சோடிகளின் கணம்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம அதை எழுதிட வேண்டியதான். x = 2ன்னு கொடுக்கும்போது வந்து நமக்கு 0ன்னு கிடச்சிச்சு. அப்போ வந்து 2, 0. அதேமாதிரி x = 4ன்னு கொடுக்கும்போது வந்து நமக்கு 1ன்னு கிடச்சிச்சு. அப்போ வந்து 4, 1. 6ன்னு கொடுக்கும்போது வந்து 2ன்னு ஆன்சர் கிடச்சிச்சு. அப்போ வந்து 6, 2. மாரி 10ன்னு கொடுக்கும்போது 4ன்னு வந்துச்சு. அப்போ 10, 4. 12ன்னு கொடுக்கும்போது 5ன்னு வந்துச்சு. அப்போ வந்து 12, 5 அப்படின்னு நம்ம வந்து கிடைச்சதை ஜோடியாக எழுதியிருக்கோம். இதுதான் வரிசை சோடிகளின் கணம்னு அர்த்தம். அடுத்தது வந்து நம்ம அட்டவணையை பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வந்து வரிசை சோடிகளின் கணம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்டவணை, அம்புக்குறி படம், வரைபடம். இதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம கண்டுபிடிச்ச வரிசை சோடிகளின் கணத்தை நம்ம வந்து எழுதியிருக்கோம். இப்போ வந்து அட்டவணை போட போகிறோம். அட்டவணைனா இதில் நம்ம எக்ஸோட வேல்யூ தானே சப்ஜெக்ட் பண்ணோம். அதனால மேலே எக்ஸ், f of x தானே நமக்கு கிடச்சிச்சு. அதனால f of x, அதாவது இந்த ஃபார்முலா இருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணும்போது வந்து நமக்கு f of x கிடச்சிச்சு. அதை தான் நம்ம இதில் எழுதியிருக்கோம். அப்போ வந்து 2 சப்ஜெக்ட் பண்ணும்போது 0 கிடச்சிச்சு, 4 சப்ஜெக்ட் பண்ணும்போது 1, 6 சப்ஜெக்ட் பண்ணும்போது 2, 10 சப்ஜெக்ட் பண்ணும்போது 4, 12 சப்ஜெக்ட் பண்ணும்போது 5. இதுதான் வந்து அட்டவணை. அடுத்தது வந்து அம்புக்குறி படம் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏயோட வேல்யூலாம் இதில் எழுதிக்கிடுவோம், பியோட வேல்யூலாம் இதில் எழுதிக்கிடுவோம். அப்படி நம்ம இப்போ வந்து எழுத போகிறோம். ஏயோட வேல்யூ என்னது 2, 4, 6, 10, 12. பியோட வேல்யூ என்னது 0, 1, 2, 4, 5, 9 எழுதிட்டோம். இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்ச இந்த வரிசை சோடிகளின் கணமே நமக்கு போதும். 2லேருந்து 0க்கு ரிலேஷன் இருக்குது. அப்போ வந்து 2லேருந்து 0க்கு வந்து அம்புக்குறி போடணும். 4லேருந்து 1க்கு, அப்போ 4லேருந்து 1க்கு அம்புக்குறி போடணும். 6லேருந்து 2க்கு அம்புக்குறி போடணும். அதே மாதிரி 10லேருந்து 4க்கு, 12லேருந்து 5க்கு. இதில் 9 மட்டும் தனியாக இருக்குது, அது அப்படி விட்டுற வேண்டியதான். இப்போ வந்து வரைபடம். இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்ச அந்த வரிசை சோடிகளின் கணத்தை இதில் நம்ம வந்து பாயிண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதுனா 2, 0. இப்போ வந்து 2 ஃபஸ்ட்டு இங்கே கீழே எக்ஸில் பார்ப்போம். அடுத்து வந்து இதில் தானே 0 இருக்கும். அப்போ இதில் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் 2, 0. அடுத்தது என்ன பாயிண்ட்டு 4, 1. கீழே 4 இந்த இருக்குது, 1ன்னா இங்கே பார்ப்போம். இப்போ 4, 1. அடுத்தது வந்து 6, 2.
ஆறு இங்கே இருக்குது, ரெண்டாவது பாயிண்ட் இங்கே இருக்குது, இங்கே ஒயில் இருக்கிற 2க்கு நேரம். அப்போ வந்து இதில் வந்து 6,2 அப்படின்னு போடுவோம். அடுத்தது வந்து 10,4. இப்போ 10 இங்கே இருக்குது, 4 வந்து இங்கே இருக்குது. அப்போ வந்து இங்கே 10,4 அப்படின்னு போடுவோம். அடுத்தது 12,5ன்னு கொடுத்துருக்காங்க. 12 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது. அப்போ வந்து இங்கே 12,5ன்னு போடுவோம். இதுதான் வரைபடம். இதோட இந்த சம் அவ்வளோதான். நம்ம 3வது சம் பார்க்க போகிறோம். இதில் வந்து எஃபோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ற சார்பினை அம்புக்குறி படம் அட்டவணை வரைபடம் மூலமாக குறிக்கவும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எஃபோட வேல்யூ நம்ம எடுத்துருக்கோம். அம்புக்குறி படம்னா ஃபஸ்ட்டு ஏ போட்டுட்டோம், பி போட்டோம். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுலாம் எக்ஸோட வேல்யூ, ரெண்டாவது இருக்கிறதெல்லாம் ஒய்யோட வேல்யூ. அப்போ வந்து எக்ஸோட வேல்யூலாம் நம்ம இதில் போடுறோம். 1 2 3 4 5. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ 2 2 3 4. அதாவது 2 எத்தனை வாட்டி இருந்தாலும் ஒரு வாட்டி இருக்குன்னா போதும், ஒரு நம்பர் எத்தனை வாட்டி இருந்தாலும். அப்போ 2 3 4 அப்படின்னு போட்டுட்டோம். இப்போ அதில் என்ன உறவு இருக்குன்னா 1,2ன்னு போட்டிருக்காங்க. அப்போ 1லேருந்து 2க்கு உறவு இருக்குது. வைக்கிற 2,2. அப்போ 2லேருந்து 2க்கு உறவு இருக்குது. வைக்கிற 3,2. அப்போ 3லேருந்து 2க்கு உறவு இருக்குது. வைக்கிற வந்து 4,3. அப்போ 4லேருந்து 3க்கு போட்டிருக்கோம். அதேமாதிரி 5லேருந்து 4க்கு. அப்போ 5லேருந்து 4க்கு போட்டிருக்கோம். இதை இப்போ நம்ம வந்து அட்டவணையில் எழுத போகிறோம். அதாவது மேலே எக்ஸு போடுவோம், கீழே வந்து f(x)ன்னு போடுவோம். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னதெல்லாம் 1 இது போடும்போது கீழே 2, மேலே 2, கீழேயும் 2, மேலே 3, கீழேயும் 2. அதாவது இதை வச்சு நம்ம இதில் போடுறோம் 4. அதாவது ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூலாம் எக்ஸுக்கு போடுறோம், ரெண்டாவது இருக்கிற வேல்யூலாம் f(x)க்கு போடுறோம். வைக்கிற 5 மேலே கீழே 4. வைக்கிற இந்த பாயிண்டல் வைக்கிற வரைபடம் வரைய சொல்லியிருக்காங்களா, இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து இந்த வரைபடத்தில் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து 1,2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1,2ன்னா இங்கே தானே வரும், அதில் நம்ம வந்து 1,2ன்னு எழுதிக்கணும். அடுத்தது வந்து 2,2ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 2 இங்கே தானே வரும், 2,2 அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்தது 3,2ன்னு தான் போட்டுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு 3, அடுத்தது இங்கே 2 இருக்குது. அப்போ 3,2ன்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 4,3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 இந்த சைடு 3 இந்த இருக்குது. அப்போ 4,3ன்னு போட்டுக்கணும். வைக்கிற 5,4ன்னு போட்டிருக்காங்க. அப்போ 5 4 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ வந்து 4,5 அப்படின்னு போட்டிருக்கோம். இதுதான் வரைபடம். இதோட இந்த சம் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 4வது சம் பார்க்க போகிறோம். அதில் வந்து f is n gives n என்ற சார்பானது f(x) = 2x - 1 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கொன்றான ஆனால் மேற்சார்பு இல்லை என காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்க கொடுத்த சார்பு நம்ம எடுத்துக்கிறோம். அவங்க கொடுத்த ஃபார்முலா என்னென்னா f(x) = 2x - 1ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து n gives nன்னு கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா வந்து இது இயல் எண்கள் தானே. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து x = 1ன்னு சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 1 போடணும். அப்போ வந்து 2 × 1 - 1. அப்போ வந்து 1 2 2 -1. அப்போ கழிச்சா 1ன்னு கிடைக்குது. அது f(x) 1 நம்ம சப்ஜெக்ட் பண்ணும்போது வந்து நமக்கு f(1)ஓட வேல்யூ 1 தான் கிடைக்குது. அடுத்தது வந்து x = 2ன்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுலேயும் நம்ம 2 தானே போடுவோம். இந்த ஃபார்முலாவில் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துலையும் நம்ம 2 தான் போடுவோம். அப்போ வந்து 2 × 2 - 1. அப்போ 2 2 4, 4 - 1ன்னா 3ன்னு கிடைக்கும். x = 3ன்னு சப்ஜெக்ட் போடும்போது வந்து f(3) = 2. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 போடுவோம், -1. அப்போ வந்து 6லேருந்து 1 கழிச்சா 5ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து இந்த f(x)ல் நம்ம வந்து இயல் எண்களை சப்ஜெக்ட் பண்ணுறோம். அதாவது 1லேருந்து தானே இயல் எண் ஸ்டார்ட் பண்ணணும், 1 2 3ன்னு. அதே மாதிரி நம்ம இப்போ போயிட்டே இருந்தாலும் நமக்கு வந்து ஒற்றைப்படை எண்கள் தான் கிடைக்க போகுது. அப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா 2x - 1 என்பது எப்பொழுதுமே எக்ஸோட உறுப்பாக இருக்கும்போது, அதாவது எண் வந்து எக்ஸோட உறுப்பாக இருக்கும் பொழுது வந்து அது ஒற்றை எண்களை தான் குறிக்கும். ஏன்னா நமக்கு இப்போ வந்து 2 1 3 5 அப்படிங்கிற ஒற்றை எண் தானே கிடைக்கிது. இன்னும் சப்ஜெக்ட் பண்ணாலும் நமக்கு இந்த மாதிரி ஒற்றை எண்களாக தான் கிடச்சிட்டு போகும். இப்போ வந்து நம்ம இந்த வேல்யூக்கு வந்து அம்புக்குறி வரைபடம் போட போகிறோம். இதில் வந்து f is n gives n என்ற சார்புன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அப்படின்னா ரெண்டுமே வந்து இயல் எண் தான் அர்த்தம். இயல் எண்னா 1 2 3 4 5 அப்படின்னு இப்படி போயிட்டே இருக்குமா. அதே மாதிரி f(x)ம் அதாவது ரெண்டுமே எண்ணு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் இயல் எண் தான். அப்போ 1 2 3ன்னு போயிட்டே இருக்குமா, 4 5 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அது நம்ம இப்போ எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு வந்து x = 1ன்னு சப்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து f(x)
எக்ஸில் என்ன வேல்யூ கிடச்சிச்சு, 1 தான் கிடச்சிச்சு. அப்போ 1க்கும் 1க்கும் சார்பு வைக்கிற எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 சப்ஜெக்ட் பண்ண நம்ம வந்து எஃப்ஆஃபில் வந்து நமக்கு 3 கிடச்சிச்சு. அப்போ 2லேருந்து 3க்கு போடணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 சப்ஜெக்ட் பண்ண நம்ம வந்து நமக்கு எஃப்ஆஃப் வேல்யூ 5ன்னு கிடச்சிச்சு. அப்போ 5க்கு போடணும். இப்போ வந்து இப்படி தான் நம்ம அம்புக்குறிக்கு வரைபடம் போயிட்டே இருக்கும். அப்போ இது என்ன சார்புனா ஒன்றுக்கொன்றான சார்பு. இதில் எந்த நம்பருமே 2 நம்பர் கூட உறவில் இல்லை. அப்போ அது வந்து மேற்சார்பு இல்லை. இப்போ வந்து நான் சொன்னது தான் இதில் எழுதியிருக்கேன். அதாவது நம்ம வந்து 2x - 1ல் வந்து எக்ஸ், அதாவது எக்ஸ் 1 2 3ன்னு போட்டோம். அது வந்து இயல் எண்கள். அதாவது எக்ஸ் வந்து என்னென்ன இயல் எண்கள் தானே அர்த்தம். என்னோட உறுப்பாக இருக்கும்போது வந்து ஒற்றை எண்ணை குறிக்கும். அதாவது ஒற்றை எண்களாக தானே கிடச்சிச்சு, அதை எழுதியிருக்கோம். அதுக்கு வந்து மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் துணை மதிப்பகத்தில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் தொடர்புபடுத்துள்ளது. எனவே இது ஒன்றுக்கொன்றான சார்பு. அதாவது மதிப்பகம்னா எக்ஸோட வேல்யூ, துணை மதிப்பகம்னா f(x)ஓட வேல்யூ. இது ரெண்டுமே வந்து வெவ்வேறு, அதாவது இதில் இருக்கிற வெவ்வேறு எண்ணும் இதில் இருக்கிற வெவ்வேறு எண்ணும் தானே தொடர்பில் இருக்குது. அப்போ இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு தான். அதுக்கப்புறம் வந்து மதிப்பகத்தில் உள்ள எந்த ஒரு உறுப்பும் இரட்டை எண்ணுடன் தொடர்புபடுத்தப்படவில்லை. எனவே இது மேற்சார்பு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது இந்த இப்போ ரெண்டு வந்து 3 கூட தொடர்பில் இருக்குது. அதேமாதிரி 3 கூட தான் தொடர்பில் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து மேற்சார்புன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் அப்படிலாம் இல்லை. அதனால இது வந்து மேற்சார்பு இல்லைன்னு நம்ம எழுதிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம 5வது சம் பார்க்க போகிறோம். 5வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f is n என்ற சார்பு f(m) = m² + m + 3 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கொன்றான சார்பு என காட்டுகன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து இயல் எண் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டோட வேல்யூ இயல் எண் தான். அதாவது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம f(m)ஓட வேல்யூ எடுத்து எழுதியிருக்கோம். m² + m + 3. இப்போ வந்து நம்ம எம்முக்கு பதிலாக 1ன்னு சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த m இருக்கிற இடத்துல நம்ம 1 போடுவோம். m² னா 1² + m னா 1 + 3. அப்போ வந்து 1 + 1 + 3 கூட்டினா 5ன்னு கிடைக்குது. இதே இது m = 2ன்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு வந்து f(2)ஓட வேல்யூ என்னவா இருக்கும், இதில் m இருக்கிற இடத்துல 2 போட்டுருவோம். அதில் ஸ்கொயர்டுன்னு போட்டிருக்கோம். அதனால் ஸ்கொயர் + 2 + 3. இப்போ வந்து 2 4ன்னு கிடச்சிருமா, +2 +3 இதில் கூட்டினா எவ்வளோ கிடைக்கும், 9 கிடைக்கும். அதே மாதிரி m = 3ன்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து f(3) அதில் m இருக்கிற இடத்துல 3 போடுவோம். அப்போ 3² + 3 + 3. அப்போ 3 9 +3 +3 அப்போ 15ன்னு கிடைக்குது. அப்போது இதுலேயும் வந்து 1 2 3ன்னு போட்டால் 5 9 15ன்னு கிடச்சிருக்கு. இப்படி ஒற்றை எண்களாக தான் கிடச்சிட்டு போகும். அதனால் நம்ம இதிலேயே ஸ்டாப் பண்ணிடலாம். இதேமாரி 4 5ன்னு கிடைச்சாலும் இதேமாரி தான் கிடச்சிட்டு போகும். அதனால் நம்ம ஒரு பேசிக்காக ஒரு 3 வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து அம்புக்குறி படம் போட போகிறோம். இப்போ வந்து நமக்கு கிடைச்ச வேல்யூக்கு நம்ம வந்து அம்புக்குறி படம் போட போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு எம்மோட வேல்யூனா எம்னா இயல் எண் தானே, இயல் எண் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே இயல் எண் தான். அப்போ 1 2 3 4 5 6 7 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் 1 2 3 4 6 7 8 9 10 அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ வந்து 1லேருந்து 5க்கு உறவு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1லேருந்து 5 குறிக்கு அம்புக்குறி போடணும். அதே மாதிரி 2லேருந்து 9க்கு உறவு இருக்குதுன்னு அர்த்தம் போட்டாச்சு. இப்படி இது போயிட்டே தானே இருக்கும். அப்போ வந்து என்ன இதில் அதாவது எம்மில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் வந்து ஒரே நம்பர் கூட இங்கே வந்து உறவில் இல்லை, எல்லாமே தனித்தனி நம்பரோட தானே உறவில் இருக்குது. அப்போ இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு தான் அப்படின்னு நம்ம எழுதினா போதும். அதாவது வீச்சகத்தின் ஒவ்வொரு உறுப்பும் மதிப்பகத்தின் ஒரே ஒரு உறுப்புடன் மட்டுமே தொடர்புடையது. எனவே இது ஒன்றுக்கொன்றான சார்பு நம்ம எழுதிடுவோம். இதோட இந்த சம் அவ்வளோதான். வந்து இப்போ 6வது சம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து f(x) = x², g(x) = 3x மற்றும் h(x) = x - 2 எனில் f(g) x h f(g)(h) என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராக்கெட்டில் உள்ள இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, f(g)(h). இதில் வந்து என்ன இருக்குன்னா f(g) இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட் இருக்கிறத வெளியே போட்டுக்கணும், ரெண்டாவது இருக்கிறத உள்ளக்கு போட்டுக்கணும் எக்ஸ். இப்போ வந்து இந்த g(x)ஓட வேல்யூவை நம்ம வந்து இதில் சப்ஜெக்ட் பண்ணணும். f(g)(x)ஓட வேல்யூ என்னது,
3x இதை நம்ம வந்து இதில் சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நமக்கு எஃப் ஆஃப் 3xோட வேல்யூ தேவை. நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு. அப்போ வந்து நம்ம எஃப் ஆஃப் 3xோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த 3xை சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ வந்து இதில் எக்ஸ் ஸ்கொயர்டா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து 3xை சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ 3x த ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இது இந்த ஸ்கொயர் ரெண்டுக்குமே காமன் தானே. அப்போ 3 9 எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ நம்ம வந்து எஃப் ஆஃப் ஜி என்னதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 9 எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ வந்து 9 எக்ஸ் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சை கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி இருக்குது, நமக்கு வந்து ஆஃப் ஹெச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஹெச் ஆஃப் எக்ஸ். அப்போ நமக்கு வந்து ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன சம்மில் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இதில் வந்து எடுத்துக்கிறோம். எக்ஸ் மைனஸ் 2 நமக்கு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் ஆஃப் ஜி வந்து 9 எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு. அதாவது எஃப் ஆஃப் ஜி வந்து 9 எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ நம்ம வந்து இதுக்கு ஹெச் ஆஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம வந்து இது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச எஃப் ஆஃப் ஜி வந்து 9 எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு. அப்போ வந்து இது ஹெச் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸ் மைனஸ் 2 சப்ஜெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ வந்து 9 இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துக்குள்ள வந்து நம்ம எக்ஸ் மைனஸ் 2 சப்ஜெக்ட் பண்ணால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டா, அப்போ வந்து எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்கும். அப்போ வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 9 எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிட்டு. இப்போ நம்ம வந்து இந்த சைடு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சை இப்போ இந்த சைடு இருக்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டையும் எடுத்து அடுத்தது ஹெச் ஆஃப் எக்ஸை நம்ம வந்து சப்ஜெக்ட் பண்ணுறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி அதில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவாக வச்சு செய்கிறோம். இப்போ வந்து நம்ம ஜி ஆஃப் ஹெச்சை கண்டுபிடிக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், ரெண்டாவது இருக்கிறத ரெண்டாவது எழுதிக்கணும். அதனால தான் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸு அப்படின்னு நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ வந்து ஜி ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து இதில் சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம், மைனஸ் 2. இப்போ வந்து ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2ஓட வேல்யூ நமக்கு தேவை. இப்போ நம்ம வந்து ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x. அதை நம்ம வந்து எடுத்து எழுதிட்டோம். இப்போ வந்து ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2ஓட வேல்யூ தேவை. அப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இந்த வேல்யூவை நம்ம சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து 3 இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த எக்ஸ் மைனஸ் 2 சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு எதோட வேல்யூ கிடச்சிருக்குன்னா ஜி ஆஃப் ஹெச்சோட வேல்யூ வந்து 3x மைனஸ் 2ன்னு கிடச்சிட்டு. இப்போ நம்ம வந்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இது ஃப்ரெண்டில் தானே இருக்குது. அப்போ வந்து இதில் ஈஸி தான். எஃப் ஆஃப் போட்டுட்டு இந்த ஜி ஆஃப் ஹெச்சோட வேல்யூ. இப்போ வந்து எஃப் ஆஃப் இந்த ஜி ஆஃப் ஹெச்சோட வேல்யூ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 3x மைனஸ் 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து எஃப் ஆஃப் 3x மைனஸ் 2ஓட வேல்யூ நமக்கு தேவை. நமக்கு ஏற்கனவே எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தெரியும், கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர்னு. அதை எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ வந்து எஃப் ஆஃப் 3x மைனஸ் 2ஓட வேல்யூ என்னென்னா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த வேல்யூவை சப்ஜெக்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். அப்போ வந்து இதில் எக்ஸ் ஸ்கொயர்டா, அப்போ வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல 3x மைனஸ் 2ஓட போட்டாச்சு. ஸ்கொயர்டா, அப்போ வந்து ஹோல் ஸ்கொயர்ட். இந்த ஸ்கொயர்டு இதுக்கும் காமன் இதுக்கும் காமனாக, அப்போ 3க்கு ஸ்கொயர் போட்டால் 9ன்னு வந்துடும். எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இந்த சைடு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். இங்கே வந்து ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, இதில் அதுக்கு ப்ராக்கெட் எஃப் ஆஃப் ஜிக்கு ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, அதுதான் டிஃப்ரெண்ட். இப்போ இது ரெண்டுக்குமே வேல்யூ வந்து 9x மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வந்து அவங்க சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக வந்ததுனால நம்ம எடுத்து எழுதிக்கிற போகிறோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் என நிறுவப்பட்டது. ரெண்டுமே ஈக்குவல் போட்டுட்டு என நிறுவப்பட்டது. இதோட இந்த சம் அவ்வளோதான்.
நம்ம வந்து 7வது சம செய்ய போகிறோம். அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சார்பும் இருபுற சார்பா இல்லையா, உன் விடைக்கான காரணத்தை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் இஸ்டு ஆர்கியூ சார் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்கியூ சார்னா, ஆர்னா என்னென்னா மெய்யன். மெய்யன்னா என்னென்னா மைனஸ் நம்பரும் இருக்கும் ப்ளஸ் நம்பரும் இருக்கும், 0 அது எல்லாமே உள்ளடக்கியது தான் ஆர், அதாவது மெய்யெண்கள் அப்படின்னு நமக்கு சொல்லணும். அப்போ வந்து இப்போ நம்ம எக்ஸுக்கு என்ன சப்ஜெக்ட் பண்ணுவோம்னா, ஒரு மைனஸில் ஒரு நம்பர், அப்போ -1ன்னு எடுத்துக்கணும். அதேமாதிரி 0வும் உண்டு, அதனால் 0வும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ளஸில் ஒரு நம்பரை சப்ஜெக்ட் பண்ணி பார்க்கும், அதனால் வந்து +1 எடுத்துக்கிறோம். இப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூலாம் சப்ஜெக்ட் பண்ணி என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். f of -1 = 2. எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ நம்ம -1 சப்ஜெக்ட் பண்ணுவோமா, அப்போ வந்து +1 இருக்கா, அப்போ வந்து இது ரெண்டையும் பிறகுனா -2 கிடச்சிருமா, +1. அப்போ இதை ரெண்டையும் கழிச்சா -1 நமக்கு கிடச்சிரும். அடுத்தது வந்து f of 0ன்னு சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 2 × 0 + 1ன்னு கிடைக்கும். அப்போ வந்து 2யும் 0வையும் பெருக்கினா 0 தானே வரும். 0 வச்சு எந்த நம்பரை பெருக்கினாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும், +1. அப்போ நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு, 1 கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து எஃப்பை வந்து 1ன்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ 1ன்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 2 × 1 + 1. அப்போ வந்து 1 2 + 1, அப்போ நமக்கு வந்து 3 கிடைக்கும். அதாவது நம்ம வந்து எஃப்க்கு வந்து மெய்யனோட வேல்யூவை தான் சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஆர்னா மெய்யன்னா மைனஸ் ப்ளஸ் 0 எல்லாத்தையுமே சேர்த்த நம்பர் தான். அப்போ வந்து அதுலேருந்து ஒன்று எடுத்து நம்ம வந்து சப்ஜெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சருமே ஒன்று வந்து மெய்யன், அதாவது இது மெய்யன் தானே, -1 மெய்யன் தான், ஏன்னா மைனஸ் நம்பர் எல்லாமே மெய்யன் தான். அப்போ வந்து இதுவும் 6 தான், 1 இதுவும் 6 தான், 3 இதுவும் 6 தான். இப்படி நம்ம எதை சப்ஜெக்ட் பண்ணாலும் நமக்கு வந்து 6 வேல்யூ தான் கிடைக்கும், அதாவது மெய்யன் தான் கிடைக்கும். அதுதான் நம்ம இதில் எழுதியிருக்கோம். எக்ஸ் வந்து ஆர் உறுப்பாக இருக்கும்போது வந்து ஒவ்வொரு மதிப்பிற்கும் வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஆரோட உறுப்பாக தான் இருந்துச்சு, அதனால் இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்தது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்கியூ சாருக்கு மதிப்பகம் மற்றும் மீச்சகம் மெய்யன் என வரையறுக்கப்பட்டது, எனவே இது மெய்ச்சார்புன்னு சொல்லியிருக்கோம். அதாவது நமக்கு மதிப்பகம்னா எக்ஸோட வேல்யூ, மீச்சகம்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ, இது ரெண்டுமே வந்து மெய்யன் தான் கிடச்சிருக்கு, அதாவது ஆர், அதனால் இது வந்து நன்கு வரையறுக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்கோம். அப்போ வந்து இது மெய்ச்சார்பு. அப்போ வந்து நம்ம ஒன்றுக்கொன்றான மெய்ச்சார்புன்னு எழுதுவோம்ல, அதுதான் நம்ம வந்து இருபுற சார்புன்னு சொல்கிறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு சம் இருபுற சார்புன்னு கண்டுபிடிச்சா, இப்போ செகண்ட் சம்மை பார்க்க போகிறோம். ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் ஈஸ்ட் ஆர்கியூஸ் ஆர் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 - 4x² கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது இருபுற சார்பான்னு கண்டுபிடிக்கணும். இருபுற சார்புன்னா அதுக்கு விளக்கம் தரணும், அதுதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து இது சார்புன்னு, இதை வந்து மெய்யெண்ணுன்னு கொடுத்துருக்காங்களா, மெய்யெண்ணா ப்ளஸ் நம்பர் மைனஸ் நம்பர் 0 எல்லாத்தையும் சேர்த்தது தானே. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து -2 -1 0 1 2 இது எல்லாத்தையுமே நம்ம சப்ஜெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2ன்னு சப்ஜெக்ட் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே மெய்யன் தானே, மெய்யன்லேருந்து ஏதாட்டும் ஒன்று எடுக்கணும். இது வந்து 1 2 நான் எடுத்திருக்கேன்னா இது வந்து சின்ன நம்பர்னால சப்ஜெக்ஷன் ஈஸியாக இருக்குன்னால தான் நான் இது எடுத்திருக்கேன். அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்க்குல வந்து -2 சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 3 - 4x². அப்போ வந்து 3 - 4 x² இருக்கிற இடத்துல வந்து 2க்கு ஸ்கொயர் போட்டாச்சு. அப்போ வந்து 3 - 4 இது 2 4ன்னு கிடச்சிருமா, × 4. அப்போ வந்து 3 - 4 16, 16லேருந்து 3 போனால் வந்து -13ன்னு கிடைக்கும். ஏன்னா பெரிய நம்பரோட அடையாளம் தானே போடுவோம், 16 தானே பெரிய நம்பர், அதனால் -13ன்னு கிடைக்கும். அடுத்தது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1ன்னு சப்ஜெக்ட் பண்ணால் எஃப் ஆஃப் -1 = 3 - 4. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து -1 போடுவோம். அப்போ -1² -1² போட்டால் வந்து +1 ஆயிருமா. அப்போ வந்து 3 1 நாள் 4 தானே, அப்போ -4. இதுலேருந்து இதை கழிச்சா வந்து -1ன்னு கிடைக்கும். அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஜெக்ட் பண்ணுறோம். இப்போ எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 3 - 4. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம 0 போகிறோம். அப்போ 0². 0 வச்சு எந்த நம்பரை பெருக்கினாலும் 0 தான் வரும். அப்போ வந்து மீதி 3 தான் இருக்குது. அடுத்தது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +1ன்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ வந்து எஃப் ஆஃப் 1 = 3 - 4. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போடுறோம். 1 ஸ்கொயர் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். அதனால் வந்து 3 - 4 × 1 1 பெருக்கினாலும் அதே வேல்யூ தான். அப்போ வந்து 3 - 4 = -1ன்னு கிடைக்கும்.
அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அடுத்தது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 நம்ம சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 3 மைனஸ் 4 இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம 2 போடுவோம். அப்போ வந்து 2 ஸ்கொயர்டா, அப்போ வந்து 3 மைனஸ் 4 இது 2க்கு ஸ்கொயர் போட்டால் இது 4 தானே கிடைக்கும். அப்போ 3 மைனஸ் 4 14, அப்போ மைனஸ் 16லேருந்து 3 கழிச்சா மைனஸ் 13 தானே கிடைக்குது. இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்ச எல்லா நம்பருமே வந்து மெய் என்னான்னு பார்க்க போகிறோம். மைனஸ் இருந்தாலும் அது மெய்யன் தான், அதாவது இதுக்கு உறுப்புன்னு அர்த்தம், அதாவது மெய்யனோட உறுப்புன்னு நமக்கு எழுதியிருக்கோம். இதில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 சப்ஜெக்ட் பண்ணும்போது வந்து நமக்கு -1 தான் கிடச்சிச்சு. மைனஸ் நம்பருமே மெய்யன் தான், அப்போ இதுவும் 6ன்னு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் 3 ப்ளஸ் நம்பரும் மெய்யன் தான், அப்போ இதே 6ன்னு போட்டுக்கிறோம். அதேமாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து -1ன்னு கிடச்சிச்சு, இதுவுமே 6 தான். அதேமாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து -13 கிடச்சிச்சு, இதுவுமே 6 தான். இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஒன்றான சார்பான்னு கேட்கணும். இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை. எதுக்குன்னா இப்போ வந்து -2 சப்ஜெக்ட் பண்ணும்போதும் நமக்கு -13 தான் கிடச்சிருக்கு, +2 சப்ஜெக்ட் பண்ணும்போதும் நமக்கு வந்து -13 தான் கிடச்சிருக்கு. ஒன்றுக்கு ஒன்றான சார்பில் அப்படி இருக்காது, வெவ்வேறான நிழலுருக்களை கொண்டு இருக்கணும். ஆனால் இதில் வந்து ஒரே மாதிரியான நிழலுருக்களை கொண்டு இருக்கிறதுனால இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. இதுதான் நான் எழுதியிருக்கேன். மதிப்பகத்தில் உள்ள உறுப்புகள் ஒரே மாதிரியான நிழலுருக்களை துணை மதிப்பகத்தில் கொண்டுள்ளதால், மதிப்பகம்னா எக்ஸோட வேல்யூ, துணை மதிப்பகம்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ, அதாவது ஒரே மாதிரியான நிழலுருக்களை துணை மதிப்பகத்தில் கொண்டுள்ளதால் இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு பதிலாக இது வந்து என்ன சார்புனா பலவற்றிற்கு ஒன்றான சார்பு அப்படின்னு இதை சொல்லுவோம். அதனால இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு இது இல்லை. அப்போ வந்து இது வந்து ஒரு இருபுற சார்பாக இருக்க முடியாது. அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். இதோட இந்த சம் அவ்வளவுதான். இப்போ வந்து 8வது சம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a ஈக்குவல் டு -1,1ன்னு கொடுத்துருக்காங்க, b ஈக்குவல் டு 0,2 என்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலும் f is a gives b ஆனது f of x is equal to ax plus b என வரையறுக்கப்பட்ட மேற்சார்பு எனில் a மற்றும் b ஐ காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா வைக்கிற ஏபியை நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து ஏயிலிருந்து பிக்கான சார்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஏயில் உள்ள வேல்யூவை சப்ஜெக்ட் பண்ணும்போது வந்து நமக்கு பி வந்து ஆன்சராக கிடைக்கும். அப்போ வந்து எக்ஸை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம பின்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு கிடைக்குதா. இப்போ வந்து இந்த இடத்துல அதாவது எஃப் ஆஃப் -1, அதாவது ஃபஸ்ட் நம்பர் எடுத்திருக்கோம். -1 எக்ஸுக்கு பதில் இந்த -1 நமக்கு சப்ஜெக்ட் பண்ணும்போது வந்து ஏ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல -1 இருக்குமா, ப்ளஸ் பியா. அப்போ வந்து இந்த -1 கிடைக்கும் போடும்போது வந்து நமக்கு வந்து பியோட வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ வந்து பியோட ஃபஸ்ட் வேல்யூ வந்து 0, அப்போ 0ன்னு கிடச்சிருக்கும். அதுதான் நம்ம இப்போ எழுதியிருக்கோம். அப்போ வந்து மைனஸோட பிறகுனா இது வந்து -a ஆயிருமா, அப்போ -a ப்ளஸ் b ஈக்குவல் டு 0ன்னு எழுதிட்டோம். அடுத்தது வந்து 2வது நம்பரை சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் இந்த எக்ஸில். அப்போ வந்து எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஏ, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 1ன்னு போட்டுருவோம், ப்ளஸ் பி ஈக்குவல் டு இந்த 1 சப்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ என்னென்னா 2 இருந்திருக்கும். அதனால் 2 இந்த சைட் போட்டுட்டோம். இப்போ வந்து இப்போ ஏயை 1 வச்சு பெருக்குனா வந்து நமக்கு ஏ தானே கிடைக்கும். அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருக்கும். அப்போ நமக்கு வந்து 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இது ரெண்டையும் நம்ம வந்து கூட்ட போகிறோம். அதாவது -a ப்ளஸ் b ஈக்குவல் டு 0, a ப்ளஸ் b ஈக்குவல் டு 2. இதுதான் இந்த 2 ஈக்குவேஷனையும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நீ இதை கூட்டும்போது என்ன ஆகும்னா மைனஸும் ப்ளஸும் ஒரே இதில் இருந்தால் கேன்சல் ஆயிருமா. இது ரெண்டையும் கூட்டினா 2a கிடைக்குமா, 2b கிடைக்குமா, ஈக்குவல் டு 0வே 2ஐயும் கூட்டினா 2 தானே கிடைக்கும். அப்போ b ஈக்குவல் டு 2ன்னு இருக்குமா. இங்கே இருக்கிறது பெருக்கலாக இருக்கிறது இங்கே போனால் வகுத்தல் ஆயிருமா. இப்போ 1 2 2 1 2 2, அப்போ வந்து நமக்கு பேலன்ஸ் 1 கிடைக்குமா. அப்போ பியோட வேல்யூ 1ன்னு கிடச்சிட்டு. இப்போ வந்து பியோட வேல்யூ வந்து நம்ம 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த 2 ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதில் ஏதாட்டும் ஒன்று வந்து பியோட வேல்யூவை சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு ஏயோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்திருக்கோம், அதாவது -a ப்ளஸ் b ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருக்கோம். அதில் வந்து பியோட வேல்யூ 1ன்னு சப்ஜெக்ட் பண்ணியாச்சு, ப்ளஸ் இந்த -a அப்படியே எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து -a இங்கே இருக்குது, இந்த சைடு இந்த +a போணுச்சுன்னா -1 ஆயிருமா. இப்போ 2 சைடும் மைனஸ் இருந்துச்சுன்னா அது ப்ளஸ் ஆயிருமா. அப்போ a ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிரும். இந்த சம்மில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா a மற்றும் bஐ காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏயோட வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சாச்சு, பியோட வேல்யூ 1 தான். இதோட இந்த சம் அவ்வளவுதான்.